வராதவையில நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்க. இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதாக்கு. அட வாரங்க அம்மணி. அட என்ன பண்ணுறதுங்க, தோட்டத்தில் ஒரே வேலையாக கிடக்குது. வாரதுக்குண்டா போகிறதுக்குண்டா சொல்லுங்க. அட அதை ஏன் சொல்லி போட்டீங்க? இங்கேயும் அதே தானுங்க. இருங்க, காப்பி தண்ணி எடுத்துட்டு வரணுங்க. அட அம்மணி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமுங்க, வாங்க. அட இருங்க, போட்டுட்டு வரணுங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு காப்பி தண்ணி கூட குடிக்காம போனா எப்படிங்க? இருங்க இருங்க. அப்புறம் ஏனுங்க அம்மணி, பொங்கல் வருது, ஏது ஏற்பாடெல்லாம் ஒன்றும் பண்ணலீங்களா? பானையெல்லாம் வாங்கிட்டீங்களா? என்னத்தையும் ஏற்பாடு பண்றது? பொங்க பானையெல்லாம் நேற்று தான் போய் நானே என் ரோட்டுக்காரும் வாங்கிட்டு வந்தோமுங்க. கரும்பு தோட்டத்திலேயே கிடக்குதுங்க. அவ்வளோதானுங்க, பொங்க வச்சா சரி. இனி அப்புறங்க அம்மணி, நம்மளோட தோட்டத்தில் கரும்பு விளைச்சல்லாம் பரவாயில்லைங்களா? அதெல்லாம் பரவாயில்லைங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஏதோ தேவையில்லைங்க. அப்புறம் மாப்பிள்ளைன்னு தோட்டத்துலீங்களா? அவருக்கு சோறு கொடுத்துட்டுட்டனுங்க. இனி பொழுதுழுந்து தான் வருவாருங்க. அப்படிங்களாங்க அம்மணி. பொங்கச்சாட்டு இருக்குது இல்லைங்க கோயிலில், டான்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. ஆளெல்லாம் ஏதாவது தெரியுமான்னு மாப்பிள்ளை கிட்ட தான் கேட்கணுங்க. அதுதான் மாப்பிள்ளையை பார்த்துட்டு போகலான்னு வந்தனுங்க. நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்களே. சரி, அப்போ நான் தோட்டத்துலேயே போய் பார்த்துக்கிறேனுங்க. தோட்டத்தில் தான் இருப்பாருங்களே, நான் வேணா போய் வர சொல்லட்டுங்களா? அட அப்படி வேண்டாமுங்க, நானே அந்த பக்கம் ஒரு சோழியாக போக வேண்டியது இருக்குதுங்க. நானே பார்த்துட்டு போய்க்கிறேனுங்க. இனி நீங்கள் ஏன் அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க போட்டுட்டு? அப்படிங்களா? சரிங்க. சரிங்க அம்மணி, அப்போ நான் வாரேனுங்க. வாங்கணும்.